ஆல்ரெடி ஸ்கூல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கிற ஒரு பையனை எக்ஸ்ட்ரா ஒரு கோச் வச்சு ட்ரெயின் பண்ணி ஸ்டேட்டுக்கு ஆட வைப்பாங்க, கண்ட்ரிக்கு ஆட வைப்பாங்க, ஒலிம்பிக்ஸ்ல ஆட வைப்பாங்க. பெருமை தான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா டிரான்ஸெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? நடக்கிறதுக்கு தெரியாம இல்ல நடக்க முடியாம பக்கவாதம் வந்து வீட்டில் நான் நடப்பனா நடக்க மாட்டேனா இப்படியே பெட்லேயே செத்து போவனான்னு படுத்துட்டு இருக்கிறவங்கள எந்திரிச்சு உட்கார வச்சிருக்கு, நிக்க வச்சிருக்கு, நடக்க வச்சிருக்கு. ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குங்க. குடிசெய்வல் எனும் ஒருவருக்கு மடிதற்றுதான் தெய்வம் முந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் ஒன்று இருக்கு. அர்த்தம் என்னன்னா, தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் உழைச்சே தீருவேன் எவன் ஒருத்த முடிவெடுக்கிறானோ அவனுக்காக அவனுக்கு முன்னாடி தெய்வம் வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிக்குமாமா. நான் இருக்கேன்டா குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி தெய்வம் வந்து நிக்குமாமா களத்துல. தன் குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும்னு உழைக்க தயாரா இருக்கிறவனுக்கே தெய்வம் வந்து கூட நிக்கும்னா, நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம அத்தனை பேரும். ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன் தெரியுமா இந்த ஹால்ல எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு? இந்த ஹால்ல எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கிற காரணம் நீங்க நான் மட்டும் இல்ல, உங்க அத்தனை பேரை ஜெயிக்க வைக்கிறதுக்கான மூணாவது சக்தி இந்த ஹால்குள்ள இருக்கு. அது எத்தனை பேர் புரிஞ்சுட்டு வெளியில போறீங்கிறது தான் கேள்வி. கோயில் யானை பார்த்துருக்கீங்களா நீங்க? கோயில் யானை பார்த்தீங்க அப்படின்னா கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கட்டி வச்சிருக்கிற யானை இப்படி ஒரு ஷேக் கொடுத்துட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கோயில் யானை இப்படியே ஆடிட்டே இருக்கும் கோயில் வாசல்ல. நீங்க போய் காசு கொடுத்தீங்கன்னா உங்களை ஆசீர்வாதம் பண்ணும். அப்படி பழக்கி வச்சிருக்காங்க. அந்த யானை வந்து பெருசா நிக்கிற ஆணை இப்படி ஆடிட்டு இருக்கிறதா நீங்க பார்த்துருக்கீங்க. குட்டி யானையெல்லாம் ஆடிட்டு இருக்காது. அந்த யானை எப்படி தெரியுமா ட்ரெயின் பண்ணுவாங்க? பெரிய யானையை கூட்டு வந்து ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. யானை குட்டியா இருக்கும்போது பிடிச்சிட்டு வந்துருப்பாங்க. பிடிச்சிட்டு வந்து கால் ஒரு பெரிய சங்கிலி கட்டி ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வேப்ப மரம் மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு மரத்தில் கட்டி வச்சிருவாங்க. அது காட்டுக்குள்ள திரிஞ்சு ஓடிட்டு இருந்த குட்டி யானை அது என்னடா காலில் கட்டிட்டாங்கன்னு தெரியாது, புரியாது. தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி எந்திரிச்சு போக முயற்சி பண்ணும். டம்முன்னு கால் அடிக்கும். எந்திரிச்சு போக முயற்சி பண்ணும், கால் அடிக்கும். காலில் ரத்தம் வர வரைக்கும் அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள், 2 நாள், மாச கணக்கில் முயற்சி பண்ணும். அதுக்கப்புறம் இது நம்மளால தப்பிச்சு போக முடியாது, அவ்வளோதான், நம்மளை காலில் கட்டிட்டாங்க, இந்த சங்கிலி நம்ம காலில் இருக்கிற வரைக்கும் நம்மளால தப்பிச்சு போக முடியாதுன்னு அது மனசில் முடிவு பண்ணிடும், மைண்ட் செட் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா யானையை பெருசாயிடும். சின்ன யானை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தச்சோடு இருக்கும். யானை பாகனுக்கு கீழே இருந்தது யானை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யானை பாகனுக்கு 2 ஹைட்டு மேலே இருக்கும். அந்த யானை பாகன் திரும்ப இப்படியே இருப்பான், ஊசி மாதிரி. அவன் கூப்பிட்டு வருவான் ஒரு கயிறு. அன்னைக்கெல்லாம் சின்ன குழந்தை சின்ன குட்டியாக இருக்கும்போது யானைக்கு பெரிய சங்கிலி. இன்னைக்கு யானை பெருசாயிருச்சு, ஆனால் லேசான ஒரு நூல் மாதிரி ஒரு சங்கிலியில் போட்டிருப்பாங்க அந்த யானையை. அந்த சங்கிலியை பிடிச்சிட்டு வந்து வச்சு பின்னாடி ஒரு வாழை மரம் இருக்கும். அன்னைக்கு ஆலமரம், புளிய மரம், வேப்ப மரம். இன்னைக்கு பின்னாடி ஒரு வெறும் சாதாரண ஒரு வாழை மரம் இருக்கும். அந்த வாழை மரத்தில் கட்ட மாட்டாங்க, அந்த சங்கிலியை சுற்றி விட்டுருவாங்க. அந்த யானை பார்க்கும், பாகனை பார்க்கும். அவன் பாகன் நின்ட்டான். இனி நம்மளை எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க போல இருக்கு. அடுத்த காலை பார்க்கும், சங்கிலி போட்டிருக்கு. பின்னாடி பார்க்கும், அங்கே மரத்தில் கட்டிட்டாங்க, அவ்வளோதான், இனி நம்மளால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை இப்படி ஆடிட்டே இருக்கு. தெரியுமா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் தப்பிச்சிருவேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் தப்பிச்சிருவேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை இப்படி ஆடிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு பாகன், ஒரு யானை பாகன், இவன் இல்லை வளர்த்துறவன் இல்லை, இன்னொருத்தன், அவனுக்கு வந்து யானை பாஷையெல்லாம் நல்லா தெரியும். அவன் வந்தான், நேராக யானை காதில் போய் என்னமோ குஸ் 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 குஸ்ன்னு யானை பாஷையில் பேசுகிறான். பேசி அவன் கீழே இறங்கணுன்னே அந்த யானையோட ஷேப்பே மாறிடுச்சு. இப்படி இருந்த யானை அப்படி நின்றுச்சு. நின்று அப்படின்னு ஒரு தும்பகை ஒரு ஆட்டுச்சு. இப்படி பின்னாடி பார்த்தது, வாழை மரம். அப்புறம் இப்படி காலை பார்த்தது, இத்தனோடு சங்கிலி. இப்படின்னு பாருங்க, வாழை மரம் காலை ஆட்டுறதுக்கு முன்னாடி தெரிச்சு போய் விழுகுது ஒரு 10 அடி. அப்படி யானை நின்னது, நடந்தது பாருங்க. போற வழியில இருந்த வண்டி எல்லாம் தூக்கி அடிச்சது, வீசுச்சு, அப்படியே நடந்தது. ஊரே பயந்து தெரிச்சு ஓடினாங்க. அத்தனை ஊர்க்காரன் என்ன தெரியுமா சொன்னா? யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா, யானைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா, யானைக்கு மதம் அழகிருச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அந்த யானை அப்படியே அட்டுளையம் பண்ணிட்டு போச்சு, காட்டுக்குள்ள போச்சு. உண்மை என்ன தெரியுமா? யானைக்கு மதம் எல்லாம் பிடிக்கல. அன்னைக்கு தான் யானைக்கு தான் யானைங்கிற அறிவு வந்தது. யானை பாகன் காதுல போய் சொன்னா, கோமாளியா நீயே, கோமாளி நீயே, நோண்டு சங்கிலியில வாழை மரத்துல கட்டி வச்சிருக்காங்க, வருஷ கணக்கில் அந்த வாழை மரத்தை பார்த்து பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ யானடான்னு சொன்னான். ஒரே ஒரு உதறு தான், துள்ளி சிலிர்ப்பு எந்திரிச்சு பாருங்க அந்த யானை.
அப்புறம் அந்த யானையை தடுக்கவே முடியாது. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள், ஒவ்வொரு லீடர்ஸ் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? உங்களை தட்டி எழுப்புறக்கு. ஊர் இருக்கிறவன் வேணா சொல்லுவான், நீங்கள் நாளைக்கு எந்திரிச்சு வேகமாக நடக்கும் பொழுது உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சான்னு கேட்பான். டை கட்டி பாருங்க, உங்கள் வீட்டு நாய் உங்களை பார்த்து கத்தும். உங்களை பார்த்து உங்கள் வீட்டு நாயே கத்தும். ஏன்னா இது வரைக்கும் உங்களை நாய் டை கட்டி பார்த்தது இல்லைல்ல, அதனால் நாய் கத்தத்தான் செய்யும். கத்தி போட்டோம். எவ்வளோ நாள் கத்தும்? 4 நாள் கத்துமா? உங்கள் சொந்தக்காரங்க எவ்வளோ நாள் உங்களை கிண்டல் பண்ணுவாங்க? 5 நாள் கிண்டல் பண்ணுவாங்களா? சுசித்ரா பேசும்போது சொன்னாங்கல்ல, அவங்க கடையில் போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. கடையிலிருந்து வந்தவர் பார்த்தாரு, அப்புறம் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாரு. கார் எடுத்து என்னைக்கு போய் இறங்கினாரோ அவர் அந்த ரோட்டில் நடக்கிறதே விட்டுருவார். அப்படியே நடந்து வந்தாலும் அந்த ரோட்டில் அவங்க இருக்கிறது அந்த பக்கம் திரும்பவே மாட்டார். இப்படி போகும்போது இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கான்னு இப்படியே பார்த்துட்டு அந்த பக்கம் போயிடுவார். அவங்களால கிட்ட வர முடியாதுங்க, கிட்ட வர முடியாது. அப்படியான வெற்றியை கொடுக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு. பழி வாங்கிறதுக்கு இல்லை, அவங்களையும் சேர்த்து நம்ம கூட வளர்த்தி கூட்டிட்டு போறதுக்கு. உலகத்திலே ஒரு வாய்ப்பு தாங்க, உலகத்திலே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. இந்த மாதிரியான வெற்றியை நாம் அடையிறது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களை இந்த மாதிரியான ஒரு வெற்றிக்கு கூட்டிட்டு போகிற ஒரே ஒரு வாய்ப்பு நம்மகிட்ட மட்டும்தான்.